சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் போது எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ள நிலையில் இதில் எத்தனை பேருக்கு புதிய பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு முன்னோடி திட்டமாக இந்தியாவிலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தை பார்த்து இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலும் இந்த திட்டம் இப்போது செயல்படுத்தப்படுகிறது. அவர்களும் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்திருக்கின்றனர். அவர்களுக்காக குட் நியூஸ் என்னவென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதாவது இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. அவர்களுக்கும் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்திருக்கின்றன. அவர்களுக்கான குட் நியூஸ் என்னவென்றால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதாவது இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. அவர்களும் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்திருக்கின்றன. இது தொடர்பாக அறிவிப்பு அதிகபட்சம் வரும் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கிறது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவது ஏறத்தாழ உறுதி. இருப்பினும் எத்தனை பேர் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அண்மையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருந்த தகுதியற்ற மற்றும் மரணம் எய்திய சுமார் 1,00,000 பேர் நீக்கப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக புதிய பயனாளிகளாக சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் 1,00,000 பேர் வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும்போது பயனாளிகளாக சேருவார்கள். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேவையான உரிய ஆவணங்களை எல்லாம் தயார் நிலையில் வைத்து அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்று இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும். உங்களின் விண்ணப்பம் நிலை குறித்து நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தாலும் ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பான மெசேஜ் உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்துவிடும். நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்துக்காக உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த காரணம் தவறு என நீங்கள் நினைத்தால் உங்கள் விண்ணப்பத்தை மேல்முறையீடு செய்யலாம். இது குறித்து அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து விண்ணப்பம் மீது முடிவெடுப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் வருகிறது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். அதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அதை சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. அதன் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? தேசிய பென்ஷன் திட்டத்திற்கு என்பிஎஸ் மாற்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை யுபிஎஸ் மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி 24ஆம் தேதியன்று வெளியிடப்பட்டது. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் ஏப்ரல் 1 முதல் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தின் பயன் கிடைக்கும். இதன் சிறப்பு என்னவென்றால் இந்த ஊழியர்கள் தேசிய பென்ஷன் திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை தேர்வு செய்யும் விருப்பத்தை பெறுவார்கள். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு தனது
அரசு ஊழியர்களுக்கான இந்த புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் விண்ணப்பம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. மாநில அரசு விரும்பினால் அதன் ஊழியர்களுக்கும் செயல்படுத்ததால் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற பின் ஓய்வூதியம் வழங்குவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதில் ஊழியர்களும் மத்திய அரசும் சமமாக பங்களிக்கின்றன. இதில் ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10% பங்களிக்க வேண்டும். இதில் அரசும் சமமான தொகையை வழங்குகிறது. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை போன்றது என்று கூறப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் இறந்த பிறகு ஓய்வூதியத்தில் 60% அவரது குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. பணி ஓய்வு நேரத்தில் பணிக்கொடையுடன் பணியாளர்களுக்கு மொத்த தொகையும் கிடைக்கும். மத்திய அரசில் ஒரு ஊழியர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 25 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஓய்வுக்கு பிறகு ஒவ்வொரு மாதத்திலும் பாதி, அதாவது கடந்த 12 மாதங்களில் சராசரி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதே நேரத்தில் ஒருவர் 25 ஆண்டுகளுக்கும் குறைவாக பணிபுரிந்தால் அவரது ஓய்வூதியம் அதற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரிவது கட்டாயமாகும். அது மட்டுமில்லாமல் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் அருகே லாரியில் வைக்கோல் ஏற்றி செல்வது போல பதுக்கி கடத்தி செல்லப்பட்ட 15 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். பள்ளத்தூர் கொத்தமங்கலம் சாலையில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வைக்கோல் ஏற்றி வந்த லாரியை சோதனை செய்தபோது அதில் வைக்கோல் கட்டின் கீழ் பகுதியில் மூட்டைகளாக 15 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து கடத்தியது தெரிய வந்தது. அரிசி மூட்டைகளுடன் லாரி டிரைவர் கோட்டையூர் முத்து மகன் பழனிவேல் 48 உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். எங்கிருந்து எங்கு கடத்தப்பட்டது, தொடர்புடையவர்கள் யார் என மேல் விசாரணை நடக்கிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்களுக்கு எந்த செய்திகள் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.